Hello friends, welcome to Priyas time. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காயை இந்த மாதிரி நான் ஒல்லியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அரிசி மாவு, மிளகாய் தூள், கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். நறுக்கி வச்சிருக்க பாவக்காயை கடாயில சேர்த்துடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊத்திக்கலாம். இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாவக்காயை புளித்தண்ணியில வேக விடும்போது கசப்பு தெரியாதுங்க. நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி ஒரு பேட்டர் பண்ணிக்க போறோம். அதுக்கு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம உப்பு ஏற்கனவே பாவக்காயில போட்டிருக்கோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாவக்காயை பொரியல் மாதிரி செய்யும்போது ரொம்ப கசப்பு தெரியும். இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு இருக்காது. மாவை நல்லா கலந்தாச்சு. பாவக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இந்த கலந்து வச்சிருக்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு பாவக்காவா எடுத்து காஞ்ச எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா வெட்டிக்கங்க. அப்பதான் ரொம்ப முறுமுறுன்னு நல்லா இருக்கும். ஒன்னொன்னா போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது சாதத்துக்கு ரசஞ்சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்ப எடுத்துக்கலாம். சூப்பரான பாவக்காய் வறுவல் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.